இப்போ ரீசெண்ட் டேஸில் டிவிகே கட்சியில் இருக்க எல்லாரையும் அணில் சொல்லிட்டு கலாச்சாங்க இல்லையா? நான் பிரச்சனை பண்ண வரலாமா? இந்த வீடியோவில் அணிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அணில் கையில் தேங்காய் மாதிரி ஒன்று வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எஸ், அது பேர் ஏக்கான். இந்த அணில்லாம் அந்த ஏக்கானை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த ஏக்கான் இருக்குல்ல, அது ஓக் ட்ரீயோட சீடு. தமிழில் வந்து கருவேல மரம் சொல்லுவோம் இல்லையா? எஸ், அந்த மரம் தான். அந்த மரத்தோட சீடு தான் ஏக்கான்னு சொல்லுவாங்க. இந்த அணில் என்ன திரும்ப பண்ணும், அந்த கையில் கிடைக்கிற எல்லா ஏக்கானையும் எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிடும். அப்புறமா சாப்பிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் புதைச்சி வச்சிடும். அப்படி புதைச்சி அந்த இடத்த அது ஈஸியாக மறந்துடும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால நிறைய ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் புதைச்சி வச்சிடும். இப்போ அந்த அணில் நிறைய ஏக்கான் புதைச்சி வச்சது இல்லையா, அதெல்லாம் நாளாக மறந்ததுனால புது ட்ரீயாக வளர ஆரம்பிக்கும். 1 இல்லை 2 இல்லை, அது எத்தனை புதைச்சி வச்சதோ அத்தனை மரமாக வளரும். இந்த மாதிரி விஷயம் எல்லா இயர்லாம் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் தான், 3 to 4 இயர்ஸ் கழித்து 1 இயர் தான். அதாவது 3 இயர்க்கு ஒன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் அணில் எல்லாம் புதைச்சி வைக்கணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா 3 இயர்ஸ்க்கு 1 டைம் மட்டும்தான் அந்த ஓக் ட்ரீ அதிகமாக சீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதால ஃபுட்டு அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அணிலாம் எல்லாத்தையும் புதைச்சி வச்சிடும். அதுதான் நாளாக காடாகவே மாறும். அணில் தெரிஞ்சோ தெரியாமலும் நல்லது மட்டும்தான் செய்யுது. நம்மளும் நல்லது தான் செய்வோம். டிவிகே ஃபேன்ஸ், உங்களை தான் சொல்கிறேன்.